இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். 4 persons live in a conical tent whose slant height is a 4 person. Okay, 4 persons live in a conical tent whose slant height is 19 meters சொல்லி கொடுத்துருக்காங்க. If each person requires 22 meters square of the floor area, then find the height of the tent. ஸோ ஒரு டென்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கோனிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது அது ஒரு கோன் தான். ஓகேவா? டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஹூஸ் ஹைட் இஸ், இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோர் ஏரியா கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃப்ளோர் ஏரியா வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும் டென்ட்டில். ஓகேவா? இதில் வந்து 4 பேர் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ 4 persons லிவிங் இந்த கோனிக்கல் டென்ட்டில். அப்படி ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 19 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டென்ட்டோட ஹைட்டு தெரியாது, ஸ்லாண்ட் ஹைட்டு தான் தெரியும். அதே மாதிரி இதனுடைய 4 பர்சன் தங்கியிருக்கும்போது ஒரு பர்சனுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அப்போனா 4 பர்சனுக்கு எவ்வளோ வரும்? டோட்டல் ஃப்ளோர் ஏரியா 22 into 4, அப்போ 88 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் ஃப்ளோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃப்ளோர் ஏரியான்னு சொல்கிறது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ சர்க்குலர் ஏரியா அப்படிங்கிறனால பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹச் கண்டுபிடிக்க போகிறோம். equal to 88 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? இதில் 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது, ஹச் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் இது தான் கேட்டிருக்காங்க. equal to தான் 88 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆர் ஸ்கொயர் வேணும். ஹச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஸ்கொயர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஆர் ஸ்கொயர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஃப்ளோர் ஏரியா இருக்குது இல்லையா? ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது 19 மீட்டர். ஃப்ளோர் ஏரியா தெரியும். ஸோ இந்த ஃப்ளோர் ஏரியா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸோ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதோட ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்சுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். பை ஆர் ஸ்கொயர் ஹச் கிடையாது, சாரி பை ஆர் ஸ்கொயர் தான். ஸோ ஃப்ளோர் ஏரியா வந்து சர்க்கிளுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் தான். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 இன்ட்டு 7/22. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28. 4 இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால இந்த மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆர் தெரிஞ்சு போச்சு. ஆர்னு தெரியாதுனாலும் ஆர் ஸ்கொயர்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ஹச் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். 19 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ 19 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வந்து 28 ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ 19 இன்ட்டு 19 எவ்வளோ வருது? 361 வருது. மைனஸ் 28 ஈக்குவல் டு தான் ஹச் ஸ்கொயர். ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 333 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம ஹச் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் இது கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிக்கலாம். பட் இது ஹோல் நம்பர் இல்லாதனால ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறது தான் 333. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் எடுக்கும்போது இங்கே ஒரு 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 வந்து 1 into 1 போட்டால் தான் 1 வரும். 2 2s போட்டோன்னா 4ன்னு போயிடும். அதனால் 1 into 1 1.
ஸோ 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா 2, அடுத்த 2 டிஜிட்டுமே நம்ம வந்து இறக்க வேண்டியது இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 1 × 2 2. இப்போ இந்த 233 வரணும்னா இங்கே எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இது பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 8 போடும்போது இது பக்கத்தில் வந்துச்சு. 29 × 9 போட்டால் இதை விட அதிகமாகிடுச்சு. அதனால் 28. ஸோ அதே 8 இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 224. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9 வந்துருச்சு. இன்னும் முடியலை. ஸோ வேறு டிஜிட்ஸ் இல்லாதனால 2 0 நம்ம சேர்த்துட்டு இங்கே பாயிண்ட் வைக்கணும். இப்போ 900 இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2s are 16. பேலன்ஸ் ஒன்று எங்கே போட்டிங்கன்னா 2 + 1 3 ஆயிரும். 336ன்னு வந்துடும். ஸோ அது கூட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 2 டைம்ஸ் தான் வருது. ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ 362 × 2 வந்து 724. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 176 வந்துடுது. இப்போ இங்கே இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போட்டோம்னா 2 2s are 4 364. அப்போ அந்த 364 பக்கத்தில் எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது பக்கத்தில் வருதுன்னு பார்த்தோன்னா 4. ஸோ 4 4s are சம்திங் போடும்போது 3024ன்னு வந்துடுது. பட் இப்போ நம்மளுக்கு 0.24 வரை கிடச்சிருச்சு. பட் இந்த 4ங்கிறது வந்து 5 ஆகிறதுக்கு வாய்ப்பு என்னென்னா இதுக்கு அடுத்த நம்பர் 5 விட பெருசாக வருதா சின்னதாக வருதா ஒரு சின்ன செக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இன்னும் ஒரு ஸ்டெப் இதில் கூடுதலாக போட்டு 2 0 சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ 4 2s are 8. மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். அது கூட 8 டைம்ஸ் போடும்போது தான் இது பக்கத்தில் வருது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 5 விட அதிகமாக இருக்கிறதுனால 18.24 என்ன பண்ணிக்கலாம் 18.25ன்னு எழுதிக்கலாம். ஸோ h is equal to 18.25 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான். ஸோ வெரி சிம்பிள். இதில் இது கஷ்டமானதுன்னா இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா கடகடன்னு செஞ்சிடலாம். மற்றபடி இந்த இடம் ரொம்ப ஈஸி. ஏன்னா டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதை πr² ஈக்குவேட் பண்ணி r² கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் r கூட கண்டுபிடிக்க வேண்டாம். அப்படியே r² கொண்டு போய் பித்தாகரஸ் தியரப்படி போடும்போது நம்ம h² கிடைக்குது. h கண்டுபிடிக்கிறது மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.